60 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் தூக்கம் இல்லாம தவிச்சீங்களா, அதெல்லாம் சரியா போகுது. மனசுல புது தெம்பு கிடைக்க போகுது. கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. என் புள்ள அங்க இருக்கான், என் புள்ள இங்க இருக்கான், நான் போறேன்ற மாரி நெறைய புனித யாத்திரை மேற்கொள்ள போறீங்க. நான் இதுவரைக்கும் இல்லாம சாய்பாபாவ போய் பார்க்க போனேன், மந்த்ராலயம் போய் பார்க்க போனேன், நான் வந்து ஷீரடி போனேன், நான் வந்து பாம்பே போனேன்ற மாரி நெறைய புனித தலங்களுக்கான யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. அதுவும் நல்ல நண்பர்களோடு, நல்ல டிராவல் ஏஜென்ட்ஸோட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடம்பு ரொம்ப ஒரு மாரி படுத்துட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி, அப்படியே உங்களுக்கு 60 வயசு அப்படின்னு சொல்ற மாரி துள்ளி எழுந்து ஓடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த வருடம் ஃபுல்லா நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மேக்ஸிமம் ஒரு மாசம் நீங்கலாம் சொல்லுவீங்க. ஓகே தான். பட் ஒட்டுமொத்தமா எனக்கு கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா ஆரம்பிக்கிறது நியூ இயர் அன்னைக்கு இந்த கடவுள்ட்ட இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு "அறப்பா இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு சரி பண்ணி குடுக்கணும்." அப்படின்னா நான் எந்த கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேர்ட்ட போய் உட்கார்ந்துருங்க. கண்டிப்பாக கற்பக விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைந்தே தீரும். அதே மாரி பழனிமலை முருகன் வழிபாடு. இது 2மே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் நினைத்தது நினைத்த மாதிரியே நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி குடுப்பதற்கான இறை வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாகத்தான் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.